தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். பட்னத்தார் பெரிய செல்வந்தார். பட்னத்தாருடைய சிஷியர் பத்திரகிரியார். பத்திரகிரியார் பெரிய அரசர், ஒரு நாட்டுக்குரிய அரசர். அந்த அரசர் தன்னுடைய அரசெல்லாம் திறந்து விட்டு பட்னத்தாரோட அவர் சிஷியராக சேர்ந்து கொண்டார். பட்னத்தார் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், நிறைய பாட்டுகள் கொடுத்துருக்கிறார். அவ்வளோ பெரிய பட்னத்தாருக்கே ஒரே ஒரு சிஷியர் தான் கிடைத்தார், பத்திரகிரியார் மட்டும். வேறு யாரும் கிடைக்கலை. ஞானத்திற்கு எவ்வளோ பெரிய போராட்டம் தெரியுமா? ஞானம் யாரும் விரைவில் அடைந்து விட முடியாது. ஞானத்திற்கு அத்தாவுடைய பட்னத்தாருக்கே ஒரே ஒரு சிஷியர் தான் கிடைத்தாருன்னா நம்மெல்லாம் முக்கி எல்லாத்துக்கும் சொல்லி என்ன பண்ணுறது? அவர் பத்திரகிரியார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஊன் நிறைந்த காயம் உயிர் இழந்து போகும் முன் நான் இறந்து போக இனி நான் வருவது எக்காலம். உயிர் போகும் என்று கூறலை, உயிரை இழந்து விடுவாய் என்று கூறுகிறார். வாய்ப்பை இழந்து விடாதே என்று கூறுவது போல் சமாதி நிலையில் உயிர் இயங்கும், அந்த உயிரைத்தான் எடுங்கள் என்று கூறுகிறோம். ஊன் நிறைந்த காயம் உயிர் இழந்து போகும். உயிர் ஒன்றை விட்டு போகிறக்குள்ள நான் இறந்து போக, இந்த உடம்பை நான் இறக்கை வைத்து உன்னை அடைவதின் எக்காலம் எப்படின்னு சொல்கிறார். பல இடத்தே மனதை பாய விட்டு பாராமல் நிலவரை ஊடு போய் நேர்படுவது எக்காலம். பல இடத்துல மனசை கொண்டு போய் மனதை எங்கும் பாய விடாமல் சிரசில் உள்ள நிலவரை பிரம்மேந்திரத்தில் மனதை வைத்து அங்கு இருப்பதை சுகம் என்று கூறுகிறார். நிலவரைன்னு என்னது? நிலா மண்டபம், அதான் நிலவரை. அங்கு ஊடு போய் நேர்படுவது எக்காலம். நேர்படுவது என்னது? சுழுமுனை சுவாசத்தில் இருப்பது எக்காலம் அப்படின்னு சொல்கிறார். ஆசை வலை பாசத்து அகப்பட்டு மாயாமல் ஓசைமணி தீபத்தில் ஒல்லி நிற்பது எக்காலம். ஆசை வலையினது வந்த பாசத்துக்கு உட்பட்டு மடிந்து போகாமல் ஓங்காரநாதம் வரும் சிரசில் ஓசைமணி. ஓசைமணின்னு என்னது? ஓங்காரம் ஓம்னு அப்படி சவுண்டு இருக்கும். அந்த நாதத்தில் வரும் சிரசில் அங்கு ஒளிவரும் ஜோதியை ஒன்றினால் நாம் மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம். சோற்று துருத்தினை சுமத்தி அலைந்து வாடாமல் ஊத்தை சடம் போட்டு உனை அடைவது எக்காலம். சோற்று துருத்தினைன்னு என்னது? இந்த அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷத்தை சுமந்துட்டு அலையாதன்னு சொல்கிறாரு. இந்த சோத்து மூட்டையை தூக்கிட்டு அலையாதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சோத்து மூட்டையை தூக்கிட்டு தான் நம்ம அலையிறோம். இந்த உடம்பு வச்சுக்கிட்டு சோறை மட்டும் தூக்கிட்டு அலையலை, சோத்து மூட்டையும் சேர்த்து தான் தூக்கிட்டு அலையிறோம். புரியுதா? சோற்று துருத்தினை சுமந்து அலைந்து வாடாமல் ஊத்தை சடம் போட்டு உன்னை அடைவது எக்காலம். இந்த ஊத்த சடத்தை போட்டுட்டு உன்னை அடைவது எக்காலம். பிரம்மத்தை அடையணும், பிரம்மத்தை அடைவது எக்காலம் அப்படின்னு சொல்கிறார். இந்த அன்னதேகத்தை உண்மை என்று எண்ணாமல் அது நீ அல்ல, தேகத்தை விட்டு சூட்சும தேகத்தை அடைவது எப்பொழுது என்று கூறுகிறார். உன் பிணத்தை நீயே சுமந்து கொண்டு போகிறாய், அதைத்தான் நாங்களும் கூறுகிறோம். மலமும் சலமும் அற்று மாயை அற்று மானமற்று நலமும் குணமும் அற்று நான் இருப்பது எக்காலம். மலசலம் அற்று தேகம் வாழ வேண்டும், தேகம் எனும் மாயை விலக வேண்டும். நான் என்ற மனமற்று சிந்தனையற்று பிரம்மத்தில் வாழ வேண்டும் என்று கூறுகிறார். தந்தை தாய் மக்கள் சகோதரரும் பொய்யெனவே சிந்தனையில் கண்டு திருக்கற்பருப்பது எக்காலம். மாயா உறவுகள், இதெல்லாம் மாயா உறவுகள். எத்தனை ஜென்மத்துக்கு எத்தனை தாய், எத்தனை ஜென்மத்துக்கு எத்தனை தந்தை, எத்தனை உறவுகள் எல்லாமே போச்சே. போன ஜென்மத்து உறவுகள்லாம் எங்கே? அந்த தாய் எங்கே? அந்த தகுப்பனுங்க? அந்த உறவுகள் எங்கே? எல்லாம் இல்லை. அப்போ இப்போ மட்டும் இருக்குது நிஜமோ? இதுவும் உண்மையில் தானே. மாயா உறவுகள் பொய்யென சிந்தனைகள் தெளிவு கண்டு மிளிர்வது எப்பொழுது என்று கூறுகிறார். பிணவாசல் உற்ற பெரும் காயம் மெய் என்று பண ஆசையிலே பதியளந்து கெட்டேனே. பிணவாசம் உற்ற பெரும் காயம், இந்த ஊனை மெய்யென்று நினைத்து ஆசையிலே பதியளந்து, பதின்னு என்னது? பிரம்மம், பிரம்மத்தை இழந்து கெட்டேனே அப்படிங்கிறார். இதுதான் உண்மை, மெய். இந்த உடம்பு தான் மெய்ன்னு நினச்சிட்டு உன்னை இழந்து விட்டேனே அப்படின்னு அவர் கூப்பிடுறார். யார்? பட்னத்தார். பிணவாசை வீசும் இந்த தேகம் உண்மை என்று இதையே வளர்த்து சூட்சும தேகத்தை வளர்க்காமல் உயிர் இழந்து கெட்டேனே என்று நம்மை நோக்கி புலம்புகிறார். சிற்றெலும்பு சற்றும் தீண்டப் பெறாத உடம்பை உற்றுருக்கவும் கடவும் ஒப்பித்து மாண்டேனே. யார்? பட்டந்தார் சொல்ல. சிற்றெலும்பு, சின்ன எறும்பு கடிச்சா கூட உங்களால் தாங்க முடியல, சுருள்னு தள்ளுறீங்க. அப்படிப்பட்ட இந்த தேகத்தை தாயும் தந்தையும் நெருப்பில் போட்டு எரிக்கலாமா?
அது இவ்வளோ பெரிய சுடும். அதனால் நெருப்பில் போடாதீர்கள், நெருப்பில் போட்டு எரிக்கக்கூடாது யாரையும், சரியா? எறும்பு தீண்டினாலும் பொறுக்காத உடலை விட்டு போய் அதை சுடுவதற்கு கொடுத்து கொண்டேனே என்று நம்மை நோக்கி பாடுகிறார். சுடக்கூடாது, யாரும் தாய் தந்தைகளை சுடக்கூடாது, அவர்களை பிதைக்கத்தான் செய்யணும். கூடு விட்டு போகும் முன் சூட்சும கூற்றுக்கு சென்று உயிர் வளர்க்க பாருங்கள். இதுதான் கூடு விட்டு கூடு பாய்வது. நான் யார் என்று நிமித்த வேண்டாம், நாம் யார் என்று சிந்தனை செய்யுங்கள். 96 பொருள்கள் அடங்கிய பொருள்கள் தான் மனித கூடு. நான் யார் என்று தேட வேண்டாம், நாம் யார் என்று தேடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உங்களை காணலாம். இது உறுதி. வணக்கம்.